அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு ஒரு சிறப்பான அமல் பார்ப்போமா? இன்னைக்கு நாம பார்க்க போற ஐயாமுல் ஃபீல் துஆவுடைய சிறப்புகள். அல்ஹம்துலில்லா, இதை கேட்கறதுக்கே நாம கொடுத்து வச்சிருக்கணும். நிறைய அமல்கள் செய்யறவங்களுக்கு தான் இதை கேட்கக்கூடிய வாய்ப்பையே அல்லாஹ் கொடுப்பான். ஏன்னா இதனுடைய சிறப்புகள் இதுவரைக்கும் எந்த ஒரு நல்ல அமலுக்கும் கேட்காத சிறப்புகள் இதுல இருக்கு. இது அல்லாஹ்வினுடைய பெயர்களை தாங்கிக் கொண்டிருக்கிறது. ஐயாமுல் ஃபீல் துஆ. ஐயாமுல் ஃபீல் துஆ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் கொண்டு அழகிய 99 பெயர்களை கொண்டது. அஸ்மாவுல் ஹுஸ்னா தான். அஸ்மாவுல் ஹுஸ்னாங்கிறது அல்லாஹ்வுடைய பெயர்களை மட்டுமே கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஐயாமுல் ஃபீல் துஆங்கிறது பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய பெயர்கள் மற்றும் திருக்குர்ஆனில் உள்ள வசனங்கள் சேர்ந்து எழுதப்பட்டிருக்கும். நமக்கு ஏதாவது ஹாஜத் இருக்குன்னா, இப்ராஹிம் ஸலவாத்து 3 முறை சொல்லிட்டு, பின்பு ஐயாமுல் ஃபீல் துஆவை ஒரே ஒரு முறை மட்டும் ஓதிய பின், அல்லாஹ்விடம் நம்மளுடைய ஹாஜத்தை சொல்லி துஆ செய்யுங்க. பின்பு இப்ராஹிம் ஸலவாத்தை 3 முறை ஓதி இதை முடிச்சுக்கோங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு மகத்தான துஆவிற்கும் இப்படிப்பட்ட சிறப்புகள் சொன்னதில்ல. அதுவும் யார் சொல்றாங்க தெரியுமா? ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சொல்றாங்க. ஏன்னா நம்ம நிறைய ஹதீஸுகளை பார்த்துருப்போம். ஏதாவது சிறந்த துஆ, சிறந்த ஒரு நல்ல அமல், சிறந்த ஒரு குர்ஆனுடைய வசனம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஒரு சில வார்த்தைகளை அதன் சிறப்புகளை சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனா இந்த துஆவுனுடைய சிறப்புகள் அவங்க அதிக அதிக அளவுல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னதிலேயே சிறப்பு வாய்ந்த துஆ. ஏன்னா அந்த அளவுக்கு மகத்துவம் இதுல பொதிஞ்சிருக்கு. இதுவரைக்கும் நம்மள பல பேரும் இதனுடைய சிறப்புகளை கேட்டதில்ல. இந்த துஆவை இதுவரைக்கும் பார்த்ததில்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படிப்பட்ட மகத்துவமான துஆ தான் நாம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த துஆ கொஞ்சம் பெரிய துஆ தான். ஆனா எல்லோருமே ஓதக்கூடிய வகையில் தான் இருக்கும். எல்லோருமே ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த துஆவை உங்களுக்கு ஏதாவது ஹாஜத்துகள் இருந்தது, பெரிய ஹாஜத்துகள் இருக்கு அப்படின்னா, ஒரு இடத்துல ஒளி செஞ்சுட்டு உட்காருங்க. இந்த துஆவை ஓதுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஸலவாத்தை 7 முறை சொல்லிடுங்க. இந்த துஆவை ஓதுங்க. அல்ஹம்துலில்லாஹ், நீங்க ஓதிய இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் தஆலா உங்களுடைய அனைத்து தேவைகளையுமே கபூலாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இந்த துஆவை ஒளி செஞ்சுட்டு ஓதி பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்வீங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த துஆவை ஓதுங்க. துஆ செய்யுங்க எனக்காக. நானும் உங்களுக்காக துஆ செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.